தாவீது 1 சாமுவேல் 22ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 22ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போன பிறகு திரும்ப எடுத்து நீங்கள் வாசிக்கணும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சவுல் எல்லா ஆச்சாரியர்களையும் அவன் கொலை செய்கிறான், காலி பண்ணுறான். ஒரு வெறியில், ஒரு இரத்த வெறி பிடித்தவராய் சவுல் ஒரு பெரிய போர்ச்சேவகன். ஆனால் இந்த விதமான ஒரு திசைக்கு நேராக அவன் ரொம்ப கெட்ட ஒரு வழியிலே அவன் திருப்பப்படுகிறான், கொலைகாரனாகிறான். அப்போ அகிமெலேக் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நீ தாவீதையும் காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீரு. பட் உமக்கு இருக்கிற எல்லா உதவியாளர்கள், அசிஸ்டண்ட்ஸு, வேலைக்காரர்கள், எல்லா சர்வன்ஸு, அவங்களில் தாவீத மாதிரி உண்மையான உத்தமமாக யார் உண்டு? அவனையும் வேட்டையாடுறீங்களே. நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறான். உன் வீட்டில் அவனுக்கு அவ்வளோ மதிப்பு. இஸ் ஆனரபிள் இன் யுவர் ஹவுஸ். நீ எங்கே போனாலும் போக சொல்கிறான். துணிஞ்சு போகிறான். இங்கே போக முடியாது, இது கஷ்டமான இடம்லாம் சொல்கிறதில்ல. He goes wherever you bid him to go. At your bidding, he goes wherever you send him. அவனுக்கு மர்மம் வேற. இந்த மாதிரி ஒரு இரத்த வரியில் இருக்கிறீரே அப்படின்னு சொல்லும்போது அவன் அகிமெலேக் சொல்கிற வார்த்தை, அவனை போல் ஒரு உத்தமன் யாரும் இல்லை. இந்த 12ஆம் அத்தியாயம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக அதை குறிச்சிக்கங்க உங்கள் நோட்ஸில். ரீட் த என்டையர் சாப்டர் ஆஃப் 1 Samuel 12:22. யூ கெட் எ ரியல் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் சினாரியோ. அப்போ தாவீது இந்த அகிமெலேக்குங்களுடைய குமாரரில் ஒருவராகிய அகிட்டூப் அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னு சொல்லி பாருங்கள். 23ஆம் வசனம். அவனுடைய உத்தமத்தில் என்ன அழகாக வெளியிடப்படுதுன்னு பாருங்கள். எல்லாரையும் காலி பண்ணுறதுக்கு சவுல் இரத்த வரி பிடிச்சி அலைகிறாரு. ஆனால் 23ல் ஸ்டே வித் மீ, நீ என்னோட இருப்பா, பயப்படாதப்பா. என் லைஃப்பை யாருக்கு வேட்டையாடுறதுக்கு நினைக்கிறானோ அவன் தாப்பா உன்னையும் வேட்டையாடுறான். நீ என்னோட கூட இருந்தா நீ பத்திரமா இருப்பாப்பான்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு மூவிங் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். என்னையை காலி பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் உன்னையும் காலி பண்ணுறேன்னு நினைக்கிறான். எங்கேயாவது போயிருப்பா, என்னை திடீர்னு அடிச்சிருவான் அப்படி சொல்லலை. நீ என் கூட இரு, நம்ம 2 பேரும் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ தாவீதுக்கு அவ்வளோ உண்மையும் உத்தமமாக இருக்கிறது எந்த இடத்துலன்னா, அவனுக்கு மேலே இருக்கிறவன், அவனுக்கு சுப்பீரியராக இருக்கிறவன் அவனை தவறாக புரிந்து கொண்ட வேளையிலும் தாவீது தன்னுடைய உத்தமத்தை தக்க வைத்து கொண்டான். David maintained and sustained his faithfulness even when he was outrightly misunderstood. நல்லா கவனிங்க. He was outrightly misunderstood by his boss, by his leader, by his supremo. எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ணுறது தானே. வேலையில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், அது எந்த வேலையாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் டாப் அஃபிஷியலாக இல்லாமல் இருந்தால் ஒழிய அது கீழே இருக்கிற எல்லாருக்குமே இந்த நம்முடைய தலைவர்கள் பாஸஸ்டிருந்து வர்ற ப்ராப்ளம்ஸு, அவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்கு யாருமே தப்ப முடியாது. எல்லாரும் அதுக்கு பலியாகும். எல்லாரும் அதுக்கு பலியாகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் by the bosses in our workplace is only very common. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எப்படி உத்தமத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் 2 காரியத்தை மனசில் வைக்கணும். என்ன வைக்கணும்னா, எனக்கு மேலே சவுலை ஆண்டவர் தான் வச்சார். எனக்கு மேலே சவுலை ஆண்டவர் தான் வச்சார். சரியா? நம்பர் 2, சவுலுக்கு கீழே என்னையே
ஆண்டவர் தான் வச்சார். நல்லா கவனிச்சுக்கோங்க. It is God who placed Saul above me, and it is God who placed me under Saul. தான் முக்கியமான ட்ரூத். இதை ஏன் முக்கியமான ட்ரூத் நான் சொல்றேன்னா, பேதுரு இதை ஒரு உபதேசமாக புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிறார். 1 பேதுரு 3:14 இருந்து பாருங்க. நம்ம எப்பொழுதுமே வசனத்தை இப்படி தான் படிக்கணும், ஜோடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. 1 பேதுரு 3:14 இருந்து பாருங்க. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பயமுறுத்தல்களை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். டோன்ட் பி ட்ரபிள்டு பை தேர் த்ரெட்ஸ். எத்தனை நேரம் ஆஃபீஸர் நம்மளை கூப்பிட்றாருல ரூமுக்கு, இந்த பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஒரு முறை மறைக்கிறாருல, பயங்காட்டுறாங்கல்ல. ஆனால் நீங்கள் நீதி நிமித்தம் சரியான காரியத்தை செய்வது நிமித்தம் தான் கஷ்டப்படுறீங்க. எனவே உங்களுடைய இருதயத்தில் தேவனாய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் அசுத்தமாக இருக்காரா? நீங்கள் அவரை பரிசுத்தம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சாங்டிஃபைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்க வைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். இந்த சாங்டிஃபைங்கிற வேர்டுக்கு மீனிங் செட் அபார்ட். நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து அதனை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக நமக்கு வருகிற உங்களுடைய மனசாட்சியின் மீத்தம் கர்த்தர் தான் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிம்மதியாக இருங்க. 1 பேதுரு 4 அதே பாயிண்ட்டை கொண்டு வர்றாரு. 15-16 நீங்கள் யாருமே ஒரு கொலைபாதகனாக, ஒரு திருடனாக, ஒரு தீயது செய்தவனாக, மற்றவருடைய காரியங்களிலே தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கிறவனாக அப்படி செய்ததினால் கஷ்டப்படுகிறதை விட, இப்போ anyone suffers as a Christian, கிறிஸ்தவனாயிருப்பதால், அதாவது என்ன அர்த்தம்? எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் தான். கிறிஸ்துவை போன்றவனாயிருந்தால், அதான் இந்த இடத்துல கிறிஸ்டியனுக்கு மீனிங். கிரைஸ்ட் லைக் பர்சன் தான் இந்த இடத்துல மீனிங் ஆஃப் தட் வேர்ட் கிறிஸ்டியன். இது சும்மா ஜென்ரல் ஒரு ரிலிஜன் கிடையாது, அல்லது பிலீவர் ஆகிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல ஆஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாய் இருக்கிறாய் என்று நீ கருதினால் நீ பயப்படாத, ஆண்டவரை இந்த காரியத்தில் நீ மகிமைப்படுத்துன்னு சொல்ற. இதை பவுல் என்ன சொன்னார்? எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிற அதிகாரத்தில் எதுவும் தேவனால் உண்டாகிறது அல்ல, இல்லையா? அது யாராக இருக்கட்டும், அது ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிலாத்துவாக இருக்கட்டும், ஏரோதுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிலாத்துவா மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க, என்ன மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணணும். பிலாத்து இருந்தானே ஏரோது இருந்தானே, அதை பற்றி நமக்கு என்ன? ஆண்டவரே அடுத்ததில் ஏரோது வந்துடக்கூடாது, அடுத்ததில் பிலாத்து வந்துடக்கூடாது. ஸ்டூபிட் ப்ரேயர். அதை விட மடத்தனமான ஒரு ஜெபம். சாரி ஃபார் யூஸிங் த வேர்ட், பட் அதுதான் சரியான தமிழாக்கம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இது என்ன? பரலோகமே சிரிக்கும், தூதர்கள்லாம் சிரிப்பாங்க. இது என்ன பயில் படித்தாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிகிற அளவு கூட நமக்கு தெரியல. யார் வந்தான்னு? நம்ம சிங்கமாக நிற்க வேண்டியதானே? யார் வந்தா என்ன? அப்படி தானே இங்கே இருக்குது. எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கும். சவுலை தாவீதுக்கு மேலே ஆண்டவர் வச்சார், தாவீதை சவுலுக்கு கீழே வச்சார். சரிதானா? இதை நாம் புரிந்து கொண்டால் அங்கே தான் நம்முடைய உத்தமத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். இதுதான் சரியான வார்த்தை. இட்ஸ் தேர். யூ கேன் ப்ராக்டிஸ் யுவர் தட் சோ கால்டு அப்ட்ராக்ட் கேரக்டர் கால்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அது உத்தமமான ஜென்ரலாக போயிடுது. பட் இங்கே தான் we are just breaking the word, that character, உத்தமம், into fragments on the face and with the support of so many biblical characters. அதான் இன்றைக்கி நம்ம மார்னிங் ஸ்டடியினுடைய பேக்ரவுண்ட் அண்ட் அவுட்லைன். அப்போ இந்த 3வது என்ன நம்ம படிக்கிறோம்? இந்த உத்தமம் என்றால் unjust and undeserved suffering. Unjust
அநீதியான, நியாயமற்ற, நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையின் வழியாக போகும் பொழுதும் ஒரு உத்தமத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அங்கே நாம் அமைதியாயிருந்து தேவனை துதித்தால் அதுதான் உத்தமம். தாவீதை நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு தாவீதை நினைக்கும் போது நம்ம சங்கீதத்தில் நல்ல ஆசீர்வாதமான நிறைய வார்த்தைகளை நம்ம பொறுக்குவோம், ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சங்கீத புத்தகத்திற்கே புலம்பல்னு பேர் கொடுத்துருக்கலான்னு நான் நினைப்பேன். ஏகப்பட்ட புலம்பல். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரிய ஒரு ராஜாப்பா, என்னப்பா புலம்புறா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சங்கீத புத்தகத்தை ஃபுல்லாக பாருங்கள், நிறையா புலம்பியிருக்கார். அவர் நிறையா புலம்பியிருக்கிறார். அவர் ராஜா பேசி மாதிரி தெரில. எவ்வளோ அவன் இருந்தது, சிங்கத்தை அடித்தவன், கரடி அடித்தவன், பட் எவ்வளவாய் ஐயோ ஆத்மாவே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதை எழுதும்போது. பட் தேட்ஸ் த ரியல் பர்சன் டேவிட். அதான் ரியல் பர்சன். நம்ம சிலரங்களில் ஒரு பைபிள் கேரக்டர்ஸை நம்ம ரொம்ப அப்படி ஜோடித்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தலையில் ஒரு க்ரௌன் வச்சு பார்க்குறோம். அப்படி இல்லை, ரியல் கேரக்டர். அண்ட் ஜீசஸ் வாஸ் ஹாப்பி டு பி கால்ட் தி சன் ஆஃப் டேவிட். தாவீதின் குமாரன். இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை குறித்த பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் சங்கீத புத்தகத்தில் தான் உண்டு. ஏசாயாவில் குறை, எரேமியாவில் குறை, மற்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் குறை. தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக இயேசுவினுடைய பாடுகளை குறித்து எங்கே இருக்கு? சங்கீதத்தில். அப்போ தாவீதினுடைய அந்த சொந்த அனுபவங்களை தேவன் கனப்படுத்தி அதை தன்னுடைய குமாரனுடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்தார். அதற்கு அதை அவர்கள் எடுத்துக்காட்டாக அந்த வார்த்தைகளை கோட் பண்ணாங்க. நல்லா இருக்குல்ல? இது யோசித்து பார்க்கும்போது அந்த ஆண்டவருடைய ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஐம் என்ஜாயிங் இட். இதுதான் அதே ஒரு பாடமாயிருது. இப்படி தான் ஆண்டவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்.